குறிப்பு வினைமுற்று அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் இந்த 6ல் ஏதாவது ஒன்றை மட்டும் அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எப்படின்னு பார்க்கலாமா? இப்போது பொன்னன், பொன் அப்படின்னா ஒரு பொருள், அந்த பொருளை செய்பவன் பொன்னன். அப்போ இங்கே அந்த பொருளை குறிக்குது, அதை செய்பவனையும் குறிக்குது. ஆனால் இங்கு காலம் வெளிப்படவில்லை. அப்போ இது குறிப்பு வினைமுற்று. அடுத்தது பாருங்க, தென்னாட்டில் வாழும் மக்களை தென்னாட்டார் என்று அழைக்கின்றனர். அப்போ தென்னாடு என்பது இடத்தை குறிக்குது, அங்கே இருக்கக்கூடிய மக்களை குறிக்குது. இதுவும் காலத்தை வெளிக்காட்டவில்லை.